ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். போன வீடியோவில் ஆர்டிகல்ஸ் ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லியிருந்தேன். நல்லா டீட்டெயில்டாக சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட ஒரு 24 மினிட்ஸ் அந்த வீடியோ இருக்குது. அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏ அண்ட் ஆன் யூஸ் பண்ணுறதோடைய ரூல்ஸ் வந்து நல்லா தெளிவாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணவே மாட்டீங்க. அந்த வீடியோவில் ஆக்சுவலாக நான் ஒரு யூசேஜ் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக என்ன அப்படின்னா ONE ஒன் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? ஒன் இந்த வேர்டு பாருங்க. இந்த வேர்டுக்கு முன்னாடி சரிங்களா, இப்போ 1 ரூபி காயின் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒன் அப்படிங்கும் பொழுது இங்க இந்த வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் ஓவா இருந்தாலுமே நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னா ஒன் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய அப்பர் டீத் இருக்கு பாத்தீங்களா, மேல் வரிசை பற்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அந்த லிப் மேல நிக்கும், லேண்ட் ஆகுது பாருங்க. ஒன் அப்படிங்கும்போது அப்படி அப்படி உரசிச்சு அப்படின்னா சரிங்களா, அதுக்கு பேரு ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி ஃப்ரிக்ஷனை ஏற்படுத்திருச்சுனாவே அது கான்சனன்ட், வவல் கிடையாது இல்லையா? லெட்டர் ஓல தொடங்கினாலும் அதை ஒன் அப்படின்னு சொல்றதுனால அது கான்சனன்ட் சவுண்ட்ல தொடங்குறதுனால 1 ரூபி காயின், 1 ரூபி காயின் அப்படிங்கும் பொழுது அதுக்கு முன்னாடி ஆர்டிகிள் ஏ தான் போடணும். ஓகேங்களா? சரி, இப்போ இந்த வீடியோவில் டெஃபினிட் ஆர்டிகிள் த எங்க யூஸ் பண்றது அப்படிங்கறது ஒரு இதை நீங்க தெரிஞ்சிட்டீங்கன்னா இது மிஸ்டேக்ஸ் நீங்க பண்ணவே மாட்டீங்க. குயிக்கா நான் பார்க்கலாம் பாருங்க. ஸ்பெசிஃபிக்கா ஒன்ன சொல்றதுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் ஐ வாண்ட் டு மீட் த பிரின்சிபல் அப்படிங்கிறோம். த பிரின்சிபல் ஸ்பெசிஃபிக்கா நம்ம மென்ஷன் பண்றோம் இல்லையா? ஐ வாண்ட் டு மீட் த கிளாஸ் டீச்சர், பர்டிகுலர் கிளாஸ் டீச்சர். இப்போ நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், அந்த பேசின அந்த கிளாஸ் டீச்சரை நான் வந்து மீட் பண்ணணும். த அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு தமிழ்ல அந்த அப்படிங்கிறதுல ஞாபகம் வச்சுக்கோங்க. எப்படின்னா ஏ அண்ட் ஆன், ஏன்னா ஒரு, ஆன்னா ஓர்னு சொல்லி கொடுத்து இல்லையா? அதே மாதிரி தனா அந்த அப்படின்னு, அந்த பையன் தான் அப்படின்னு நம்ம பர்டிகுலரா சொல்றோம் பாத்தீங்களா, டெஃபினட்டா சொல்றோம் இல்லையா? அதனாலதான் இதை வந்து டெஃபினட் ஆர்டிகல் நம்ம சொல்றோம். சரிங்களா? ஸோ ஸ்பெசிபிக், ஐ வாண்ட் டு மீட் த பிரின்சிபல், ஐ வாண்ட் டு மீட் த கிளாஸ் டீச்சர், ஓகே, ஐ வாண்ட் டு மீட் த வைஸ் பிரின்சிபல் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்கா ஒரு பர்சனையோ அல்லது பிளேஸையோ, ஐ வாண்ட் டு கோ டு த பிளேஸ் அப்படின்னு அந்த இடத்துக்கு நான் போகணும். ஸ்பெசிஃபிக்கா நம்ம ஒரு இடத்த சொல்றதுக்காக நம்ம த யூஸ் பண்றோம். ஓகேங்களா? அடுத்தது பாருங்க, ஆல்ரெடி நோன். இப்போ உதாரணத்துக்கு வந்து இதை வந்து எப்படி சொல்லலாம்னா, ஒரு பேராகிராஃப் நம்ம ஸ்டார்ட் பண்றோம், ஒரு பேராகிராஃப் பேசுறோம் அல்லது எழுதுறோம் அப்படின்னா முத ஒரு நவுனை நம்ம இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது நம்ம அப்படியே அந்த நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணிடுறோம். அந்த நவுனை மறுபடியும் ரெப்படேஷன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ saw a boy in the playground, the boy was playing cricket அப்படின்னு. நான் ஒரு கிரவுண்ட்ல ஒரு பையனை பார்த்தேன், அந்த பையன் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தான். மறுபடியும் நீங்க வந்து நீங்க 1000 பக்கங்கள் அந்த பையனை பத்தி நீங்க எழுதினாலும் ஒவ்வொரு அடியும் அந்த பாய் அப்படின்னு மென்ஷன் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஏன்னா த பாய், அந்த பையன், எந்த பையன்? த பாய் whom I saw in the ground இல்லையா? நான் கிரவுண்ட்ல பார்த்தனே அந்த பையன் அப்படிங்கிறத தான் நம்ம அதை சொல்றோம். அப்போ ஒரு நவுனை இன்ட்ரோடியூஸ் பண்ணும் பொழுது ஒரு ப்ராப்பர் நவுன், காமன் நவுன் சொல்றேன் இல்லையா? இப்ப பாய் அப்படிங்கிறது காமன் நவுன், ஐ saw a boy, அந்த நவுனை, அந்த காமன் நவுனை மறுபடியும் நம்ம ரிப்பீட் பண்ணும் பொழுது ஐ saw a girl, the girl's mother is a doctor. அப்போ அந்த ரிப்பீட் பண்ணும் பொழுது நம்ம த யூஸ் பண்ணணும். அதுதான் அந்த ரூல், ஆல்ரெடி நோன். அடுத்தது பாருங்களேன், யூனிக். யூனிக் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வேர்ல்டு வண்டர்னு வச்சுக்கலாமே. இப்ப அது மாதிரி வேற எதுவுமே கிடையாது யூனிக்கானது. த தாஜ்மஹால், தாஜ்மஹால்ங்கிறது உலகத்துல இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. வேர்ல்டு வண்டர்ஸ் எல்லாமே குதுப் மினார் சொல்றோம், அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதே மாதிரி த சைனா கிரேட் வால், சீன பெருஞ்சுவர், யூனிக்கா இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. அதே மாதிரி பிளானட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இப்ப தி எர்த், எர்த் அப்படிங்கிற மாதிரி வேற எதுவுமே கிடையாது. சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க, பட் இந்த சோலார் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிளானட்டோடைய நேம்னா இதுதான், இது மாதிரி வேற எதுவும் கிடையாது. இது மாதிரி தான் சொல்லுவோம், ஆனா இது வந்து யூனிக்கானது தான். இந்த சோலார் சிஸ்டத்துக்குள்ள இது ஒரு யூனிக்கானது தான். தி யுரேனஸ், இந்த மாதிரி பிளானட்ஸ் நேம்ஸ் யூனிக்கா இருக்கக்கூடியதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம்.
அதே மாதிரி ப்ளூரல் நவுன்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி த போட்டுக்கலாம். த கேர்ள்ஸ், த பாய்ஸ், அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது பாருங்க, த ஒன்லி ஒன். இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். த ஒன்லி ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் அதே தான் நான் சொன்னேன், சூரியன் மாதிரி வேற ஏதாவது இருக்கா? அப்போ த சன், த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது என்னன்னா, டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்றோம். சரிங்களா? த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், த சன் செட்ஸ் இன் த வெஸ்ட், த நார்த், த சவுத். டைரக்ஷன்ஸ்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. சூப்பர்லேட்டிவ் டிகிரினா நம்ம ஒரு அட்ஜெக்டிவ்க்கு பின்னாடி இஎஸ்டி ஆட் பண்றோம் இல்லையா? இப்போ த கிளவரஸ்ட், நிறைய அட்ஜெக்டிவ்ஸ் இருக்கு. அதுல எல்லா அட்ஜெக்டிவ்ஸ்க்குமே நம்ம வந்து இஎஸ்டி ஆட் பண்ண முடியாது. த மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்படின்னு நம்ம சொல்றோம், த மோஸ்ட் இன்டெலிஜென்ட் அப்படி சொல்றோம். எங்க ஆக்சுவலா மோஸ்ட்ங்கிறது யூஸ் பண்றோம், எங்க வெறும் இஎஸ்டி யூஸ் பண்றோம் அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது ஒரு வேர்ட்ல ரெண்டு சிலபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, ரெண்டுக்கு மேல சிலபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம மோஸ்ட் யூஸ் பண்ணணும். ரெண்டு சிலபிள் அதுக்கு கம்மியா இருந்ததுன்னா இஎஸ்டி ஆட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, கிளவர், கிளவர், ரெண்டு சவுண்ட் யூனிட்ஸ் இருக்கா? அப்ப இது வந்து ரெண்டு சிலபிள்ஸ் அர்த்தம். ஓகே, அப்போ கிளவரர், கிளவரஸ்ட் அப்படிங்கிறோம். இதே பியூட்டிஃபுல் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா 3 சிலபிள்ஸ் இருக்கு. சரிங்களா? சிலபிள் அப்படிங்கிறது என்னன்னா ஒவ்வொரு வபிள் சவுண்டுமே ஒரு சிலபிள். ஓகே, இப்போ பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல் 3 சிலபிள்ஸ் இருக்கா? இல்லைன்னா இப்படி தெரியல அப்படின்னா 3 சவுண்ட் யூனிட்ஸ் ஆஃப் ப்ரீது பாருங்க. பியூட்டிஃபுல். இப்ப சென்னை அப்படின்னு சொன்னீங்கன்னா சென்னை, சிஹெச்இஎன் ஒரு சவுண்ட் யூனிட்ல வருது, அடுத்தது என்ஏஐ ஒரு சவுண்ட் யூனிட். இப்போ 2 இருக்கு. சென்னை அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். நான் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொன்னேன். அட்ஜெக்டிவ் கூட தான் நம்ம இந்த மாதிரி ஆட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரி இருந்துச்சுன்னா, he is the intelligent boy, he is the tallest boy in the class, அந்த மாதிரி சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது இதுல நான் அந்த லிஸ்ட்ல எழுதல, கார்டினல் நம்பர்ஸ். கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, த ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த் யூஸ் பண்றோம் இல்லையா? அதைத்தான் நம்ம வந்து கார்டினல் நம்பர்ஸ் நம்ம சொல்றோம். ஓகேங்களா? ஆர்டினல் நம்பர்ஸ்னா 1 2 3ன்னு சொல்றது. கார்டினல் நம்பர்ஸ்னா ஃபர்ஸ்ட், த செகண்ட், த தேர்ட், த ஃபோர்த் அப்படின்னு நம்ம சொல்லணும் இல்லையா? அதுக்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்தது பாருங்க, இந்த லிஸ்ட் இருக்கட்டும். அதுக்கப்புறம் கம்பேரிட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி ஆக்சுவலா நம்ம த போடலாமா போடக்கூடாதா? போடக்கூடாது. ஆனா ஒரு கண்டிஷனை நம்ம போடலாம். என்ன அப்படின்னா, ஒரே சென்டென்ஸ்ல 2 கம்பேரிட்டிவ் டிகிரிஸ் வந்துச்சு அப்படின்னா நம்ம த யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், த மோர் யூ ஒர்க். எப்படி? த மோர் யூ ஒர்க், த மோர் யூ கேன் earn. நீ எந்த அளவுக்கு அதிகமாக உழைக்கிறாயோ அந்த அளவுக்கு அதிகமாக பணம் சம்பாதிக்கலாம். அப்ப த மோர்ங்கிறது அட்ஜெக்டிவ். த மோர் யூ ஒர்க், த மோர் யூ கேன் earn. அப்ப இங்கேயும் மோர் அட்ஜெக்டிவ் தானே, கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவ் இல்லையா? மெனி, மோர், மோஸ்ட் அல்லது மச் மோர், மோஸ்ட்னு சொல்றோம் இல்லையா? அந்த மோர்ங்கிறது கம்பேரிட்டிவ் டிகிரி. அந்த கம்பேரிட்டிவ் டிகிரி ஒரே சென்டென்ஸ்ல 2 தடவை நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி கம்பேரிட்டிவ் டிகிரி அட்ஜெக்டிவா இருந்தாலும் நம்ம த போடணும். அது ஒரு ரூல். ஓகேங்களா? சரி, அடுத்தது இங்க பாருங்க, ரிவர்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி சீஸ், ஓஷன்ஸ் இதுக்கெல்லாம் முன்னாடி. சீக்கும் ஓஷனுக்கு என்ன டிஃபரன்ஸ்? சீனா கடல், அவ்வளவுதான். ஓஷன்னா பெருங்கடல், பெரிய கடலை தான் நம்ம வந்து ஓஷன் சொல்றோம் இல்லையா? சரி, இந்தியன் ஓஷன், தி இந்தியன் ஓஷன். ஆனா அரபிக் சி, இந்தியன் ஓஷனோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் சிறிது தான். அதனால சி அப்படின்னு நம்ம யூஸ் பண்றோம். தி அரபிக் சி. ஓகே, அரேபியன் சி, அரேபிக் சி அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த ரிவர்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி தி யமுனா, தி கேஞ்சஸ், தி கேஞ்சஸ் இஸ் அ ஹோலி ரிவர் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஓஷன் நேம் முன்னாடி. அதே மாதிரி டெசர்ட்ஸ், த தார் டெசர்ட் முன்னாடி த யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்தது பாருங்க, மவுண்டைன் ரேஞ்சஸ். மவுண்டைன் ரேஞ்சஸ்க்கு முன்னாடி நம்ம த போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், தி ஹிமாலயாஸ், தி ஹிமாலயாஸ். ஓகே, மவுண்டைன் ரேஞ்சஸ் தானே, அதுக்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா, குரூப் ஆஃப் ஐலண்ட்ஸ், தி
அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ், இதெல்லாம் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ். பட் ஒரே ஒரு சிங்கிள் ஐலாண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி தான் போடக்கூடாது. சிங்கிள் ஐலாண்டு நீங்க எதை சொல்லலாம்? எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காக்கு முன்னாடி நம்ம த போடுமா? போடக்கூடாது. புரியுங்களா? ஸ்ரீலங்கா இஸ் அன் ஐலாண்ட், அவ்வளவுதான். ஆனா குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸா இருந்துச்சுன்னா தி அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். தி லக்ஷத்வீப் அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது பாருங்க, நியூஸ் பேப்பர்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிகல் த போடணும். ஓகே, தி ஹிந்து, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், தி டெக்கான் குரோனிக்கல், தி டைம்ஸ் ஆஃப் இந்தியா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுல மிஸ் ஆயிடுச்சு, ட்ரெயின்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி எக்ஸ்பிரஸ் இருக்கு இல்லையா, ட்ரெயின்ஸ் நேம்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணுவோம். ஓகே, தி இந்தியன் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி தான் சொல்றேன், தி வந்தே பாரத், தி வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ். அப்போ ட்ரெயின்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணணும். அடுத்தது ஹோலி புக்ஸ். இப்போ இந்துக்களுடைய புனித நூல் அப்படிங்கிறது வந்து என்னது? பகவத்கீதா, ஆனால் ஷார்ட்டா நம்ம கீதான்னு சொல்லலாம். தி கீதா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு தி கீதா இஸ் அ ஹோலி புக். ஓகே, ஹோலி புக் ஃபார் ஹிந்துஸ் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி தி குரான், தி குரான். அடுத்தது தி பைபிள் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அடுத்தது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி நேம்க்கு முன்னாடி நம்ம த யூஸ் பண்ணோம். ஓகே, த வீணா, த வயலின், த கீபோர்டு, அந்த மாதிரி மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நேம்க்கு முன்னாடி த யூஸ் பண்ணும். இதில் ஆக்சுவலாக நான் வந்து ஒரு இதை மிஸ் பண்ணிட்டேன், அதை சொல்லிடுறேன். ஷாப்ஸ், ஷோரூம்ஸ் இருக்கு இல்லையா, ஷோரூம்ஸ் கடைகள்லாம் இருக்கு இல்லையா, கடைகளுக்கு முன்னாடி நம்ம டெஃபினட் ஆர்டிகல் த யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து தி சென்னை சில்க்ஸ் அப்படின்னு சொல்றோம். தி சென்னை சில்க்ஸ் கடையோட பேர். அதே மாதிரி தி கணபதி சில்க்ஸ், இந்த மாதிரி கடைகளோட பேர், ஷோரூம்ஸோடைய நேம்க்கு முன்னாடி த பண்ணும். சரி, இப்போ இதுல சார் தீன் எங்க உச்சரிக்கிறது, தன் எங்க உச்சரிக்கிறது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். ஓகேங்களா? எங்க நம்ம தீன் உச்சரிக்கணும் அப்படின்னா, கிராமட்டிக்கலி அந்த இங்கிலீஷ் ரூல்ஸ் படி வந்து எப்படின்னா, கடைகளுக்கு முன்னாடி யூஸ் பண்ணும் பொழுது, அதே மாதிரி ஷோரூம்ஸ், ட்ரெயின்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி, நியூஸ் பேப்பர்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி யூஸ் பண்ணும் பொழுது தீன் தான் உச்சரிக்கணும். ஆக்சுவலா ரூல் படி இதை நம்ம தான் எங்க உச்சரிக்கணும்னா, இங்க இருக்கக்கூடிய அந்த சிங்குலர் நவுன் இருக்கு இல்லையா, அல்லது சிங்குலர் ஆர் ப்ளூரல் நவுன், அதோடைய முதல் எழுத்து கான்சனன்ட்ல இருந்துச்சுன்னா நம்ம தான் உச்சரிக்கணும். ஓகேங்களா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, த பாய். இப்ப இது இங்க பி அப்படிங்கிறது கான்சனன்ட் இருக்கிறதுனால இங்க நம்ம தான் உச்சரிக்கிறோம். இதே வந்து பாருங்க, தி எலிஃபென்ட். இங்க பாருங்க, ஈ இருக்கா, வகல் இருக்கா, அப்ப நம்ம இத தீன்னு உச்சரிக்கணும். ஆனா இந்த ரூலை அப்படியே ஃபாலோ பண்ணாம நம்ம கடைகள் பேருக்கு முன்னாடி, நியூஸ் பேப்பர்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணும்பொழுது தீன் தான் உச்சரிக்கணும், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வகல் ஆர் கான்சனன்ட். புரியுதுங்களா? அது வந்து ரூல். அது கான்சனன்ட் இருந்தாலும் சரி, வபிள் இருந்தாலும் சரி. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க, இப்போ சென்னை சில்க்ஸ்னு சொல்றோமா, சென்னை சில்க்ஸ்னு சொல்றோம். இப்போ இங்க சி தானே இருக்கு, கான்சனன்ட் தானே, இருந்தாலும் இதை நம்ம தீன் தான் உச்சரிக்கணும், அது ரூல். இப்ப வேற ஏதாவது நான் சொல்றேன், வேற ஏதாவது என்னது, தி வபிள் தொடங்குற மாதிரி சொல்லலாம் பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்தியன், தி இந்தியன் எக்ஸ்பிரஸ். இங்க பாருங்க, இங்க ஐல முடிஞ்சிருக்கு, இருந்தாலும் தீன் தான் உச்சரிக்கணும், கான்சனன்ட்ல இருந்தாலும் இதை தீன் தான் உச்சரிக்கணும். தேங்க்யூ ஸோ மச். இவ்வளவுதான் டெஃபினிட் ஆர்டிகல் யூஸ் பண்றதுக்கான, டெஃபினிட் ஆர்டிகல் த யூஸ் பண்றதுக்கான ரூல். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.